மதுரையில் தவேக இரண்டாவது மாநில மாநாடு வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், தவேகவின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறவிருக்கிறது. இதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பணிகள் எந்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கின்றன பற்றி முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்கள். மோகன், வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் பாரப்பத்தி பகுதியில் நடைபெற உள்ளது. மாநில மாநாடு நடைபெறுவதற்கு 10 நாட்களே உள்ள நிலையில் மேடை மின்விளக்குகள் பொருத்துவது மற்றும் மேடை அமைப்பது பணிகள் முழு வீச்சில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இதனுடைய பருந்து பார்வை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 200 அடி பிரம்மாண்ட மேடை தொண்டர்களை சந்திக்க நடுவே 10 அடி உயரத்தில் ராம்ப் வாக் மேடை என இதுவரை 60 கோடிக்கு மேல் செலவு செய்ததாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் 8 மாதங்களே உள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தி பகுதியில் நடத்த திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாரப்பத்தி பகுதியில் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என தவேக தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி வரும் நிலையில் தேதி மாற்றி அமைக்கப்பட்டு 21ஆம் தேதி தவேக இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறும் என்று தேதி அறிவிக்கப்பட்டிருந்தார். மாநாட்டிற்காக கடந்த 16ஆம் தேதி காலை 7 மணியில் கட்சி பொதுச் செயலாளர் புஷி ஆடம் தலைமையில் பூமி பூஜை பந்தக்கால் நடைபெற்றது. தவேக இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு இன்னும் 10 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை மேற்கொள்ள கட்சி நிர்வாகிகள் நேரில் பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். சுமார் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் மாநாடு நடைபெறுவதற்காக இடத்தை சுத்தம் செய்யப்பட்டு இதில் பிரம்மாண்ட விழா மேடை, விஜய் தனது ரசிகர்களையும் தொண்டர்களையும் நடந்து சென்று சந்திப்பதற்காக ராம்ப் வாக் நடைமேடை மற்றும் பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் இடத்தில் தடுப்பு வெளி பணிகள், ஒளி கருவிகள் பொருத்தப்படுவதற்காக கேலரி, மாநாட்டில் பிரம்மாண்ட முகப்பு, ஆர்ச் போன்ற பணிகள் முழு வீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநாட்டு திடலில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அமர்வதற்கு இருக்கைகள். அதே போல மற்ற மாநாடுகளை விட இந்த மாநாடு தண்ணீர் தாகம் ஏற்படாமல் இருப்பதற்கு நிலத்திற்கு அடியில் பைப்புகள் மாநாட்டு திடலில் முழுவதும் போடப்பட்டு 750 குழாய்கள் அமைக்கப்பட்டு காலை முதல் மாலை வரை தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமலும் வருவதற்கு புதிய திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பணிகளுக்கு விரைவில் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் மாநாடு திடலை சுற்றி பார்க்கிங் மற்றும் சாலைகளில் 5000 லிட்டர் அளவிற்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட சிட்டை தொட்டிகளை தண்ணீர் வைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் விஜய் பலத்தை நிரூபிக்க நடத்தப்படும் மதுரை தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் இரண்டாவது பெரிய திராவிட கட்சிகளுக்கு தேர்வு செய்யப்படாத புதிய பிரம்மாண்ட பரப்பளவு கொண்ட ஒரே இடத்தில் விஜய் தேர்வு செய்ய மாநாட்டிற்கு நடத்துவதற்கு திட்டமிட்ட நிலையில் மாநாட்டிற்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் மாநாடு முன்னேற்பாடு பணிகள் முழு வீச்சில் இதனுடைய பருந்து பார்வை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் வருவார்கள் என தவேக கட்சி சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அங்கு மாநாட்டிற்கான ஏற்பாட்டு பணிகள் எந்த அளவிற்கு நடைபெற்று வருவது தொடர்பான விவரங்களையும் அங்கு ஏற்படுத்தக்கூடிய வசதிகளையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி.